கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்பவும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாதாயம் என்கிற செய்தியை உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியால் கர்த்தரின் நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். எசேக்கியேலுக்கு எழுதின புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யார் கொல்லப்பட்டது? இளங்களைப் போலவும் வளர்ந்த நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லதொரு இந்த வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தேவ செய்திகளை ஆண்டவராய் இயேசுவே நீங்கள் ஆசீர்வதியும். உடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். அடிமையை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து இதிலே பார்க்கணும். பாடுபட்டவனுடைய நோக்கம் என்ன? எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிவை அடையும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்ற ஒரு மெய்யான சத்தியத்தை நாம் காண்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அவர் ரட்சித்த அருமையான அந்த ரட்சிப்பை நாட்களிலே உண்மையாகவே நாம் செய்வோமானால், அதாவது மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி உண்மையாகவே நாம் பேர்சனல் எவாஞ்சலிசம் தனித்துப்பட்ட நபர் ஊழியத்திலே உண்மையாக இருப்போமானால் நாம் ஒரு சபையிலே பங்காளிகளாய் காணப்படும். அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் நடத்துகிற சபைகளிலே நாம் ஒரு பங்காளியாய் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஒரு உப்பை போல ஒரு வெளிச்சத்தை போல தேவன் நாட்களில் நம்மை சபைகளிலே பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாம் விட்டுவிட்டால், அதாவது பர்சனல் எவாஞ்சலிஸ்ட் தனிப்பட்ட ஆத்மாக்களை சந்தித்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சாதிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே சிறுவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ அல்ல வயோதிகளோ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் ஆத்துமாக்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய சூழ்நிலைகள் என்ன, அவர் வளர்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் எதையாயிலும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து விசாரித்து முழங்கால் படித்து சத்தியத்துக்குள்ளே அவர்கள் வழி நடத்தினார். அது நல்ல ஒரு ஆத்தும ஆதாய பணியாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது. தேவன் அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் அவர்களுக்குண்டான கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடந்த நாளிலே நாம் பார்த்தது போல ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகன், ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன், எல்லா ஊழியங்களும் இந்த தனிநபர் ஊழியங்களிலே, அதாவது ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியங்கள் அல்லது தனிப்பட்ட மக்களை விசாரித்து அவர்களுக்கு ரட்சிப்பு பற்றி சொல்கிற இந்த ஊழியின் அஸ்திபாரத்தில் தான் அந்த ஊழியங்கள்லாம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஆத்துமாதாய பணியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மக்களை சந்திப்போம். சபை பெருகத்தக்கதாக, ஆத்துமாக்கள் பெருகத்தக்கதாக, சபைகளை எழுப்பதில் உண்டாகத்தக்கதாக நம்மால் இயன்ற பணிகளை இந்த நாட்களிலே நான் செய்வோம். பரலோகத்திலே தேவன் நாட்களிலே இந்த காரியங்களை விசாரித்து கொண்டு இருக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆகையினாலே ஒரு ஆத்மாவை நாம் சந்தித்தால் இன்னொரு ஆத்மாவை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இடைவிடாமல் இந்த காரியங்களை நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். ஏனென்றால் ஒரே ஒரு வாழ்க்கையிலே எவ்வளோ காலங்கள் சுகமாக இருக்கிறோம், எவ்வளோ காலங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கும், எவ்வளோ காலங்கள் மனிதர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். பல காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய ஆதரவு எவ்வளவு பரிபூர்ணமாய் நமக்கு உண்டு. ஆனாலும் நமக்கு கர்த்தர் சில செல்வங்கள், சில சரீர சுகங்கள், சில மனிதர்களுடைய உறவுகள் இதெல்லாம் தந்திருக்கும் போது அதை பயன்படுத்தி நம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய இளமையிலே கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான வாலி வெட்டியமை தந்தார். முதல் நான் சென்னையிலே ரட்சிக்கப்படுகிற காலங்களிலே ஒரு வாலி வெட்டியமை தந்தார். அவர்களோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியங்களை நான் செய்தேன். ரெண்டாவது சிவகாசி வருகிற வேளையிலே நான் அங்கே ஒரு ராக்லாண்ட் காஸ்பல் டீம்னு ஒரு டீம் இருந்தது. அவரோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும்
தனிநபர் ஊழியங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட்டது. எவ்வளவுதான் அவர்கள் ஊழியங்களை செய்தாலும் பெரிய பெரிய ஊழியர்களும் அல்ல, அதாவது அவர்கள் பெரிய காரியத்தை செய்கிறவர்களும் அல்ல, சாதாரண ஊழியங்கள் சொல்லக்கூடிய நிலைமையிலே தனிநபர் ஊழியங்களிலே சிறப்புடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆகையினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலே நம்முடைய ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துவது சபையின் எழுப்புதலுக்கு அது பிரயோஜனமாக காணப்படும். சபையிலே நல்ல எழுப்புதல் உண்டானால் அது ஒரு ஆத்தும ஆதாய செயல் வீரனாக மூலமாகத்தான் அது உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இதில் என்ன உண்டாகிறது? அவன் ஆத்துமாக்கள் வரும்போது நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகிறது. மூன்றாவதாக தேவ சமூகத்தில் மக்களோடு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உண்டாகிறது. இப்படியாக பார்க்கும்போது சபை எழுப்புதல் அடைய ஆரம்பிக்கிறது, சபை ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய நாமும் அது மூலமாக மகிமைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே வேத அறிவு பெருகி கொண்டே வரும். புதிய புதிய தேவ ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு தந்து அவர்கள் மூலமாக நாம் வளர்ச்சி அடைவதற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன சொல்கிறோம்? இந்தனே மறித்தால் உன்னித்தியத்தை எங்கே கழிப்பாய். அதாவது தேவனே ஒரு மனுஷனை பார்த்து இந்த கேள்விகளை கேட்டார்னு சொல்லி பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே தனித்தனியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து கர்த்தருடைய ராஜ்யத்துள்ளே அவன் கடந்து செல்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களில் ஸ்பர்ஜன், மூடி, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிற வேளையில் அவர்கள் இதே ஊழியத்தை தான் அவர்கள் செய்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஊழியத்தின் செய்வதற்கு அடிப்படையாக காணப்படுறது இந்த பேர்சனல் எவாஞ்சலிசம், தனிநபர் ஊழியம், தனித்தாள் ஊழியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் இந்த நாட்களில் இப்படியாக காணப்படுவோம், மக்களை சந்திப்போம், சபைகளிலே கொண்டு சேர்ப்போம், எழுப்புதலுக்கு நாம் காரணமாய் காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையின் வளர்ச்சிக்கு தனித்தாள் ஊழியங்கள் மிகவும் முக்கியமானது. ஒரு சபை வளர்ச்சி அடையணும்னா தனித்தாள் ஊழியம் மிகவும் முக்கியமானது. போதகர், அந்த சபையின் போதகர் அதை கவனித்து ஒவ்வொரு மக்களையும் உற்சாகப்படுத்தி, வாலிபர் கூட்டம் தனியாக, பெண்கள் கூட்டம் தனியாக, சிறுவர் கூட்டம் தனியாக, பெரியவர்கள் கூட்டம் தனியாக, இப்படியாக தனித்தனி கூட்டங்களை வைத்து அந்த போதகர் அதை அவர்களை வளர்த்து கொண்டே வருவார்களானால் மெய்யாகவே அந்த சபை ஒரு பெரிய சபையாக காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நமக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், அதாவது நம்முடைய பலன் இருக்கும்போது, நமக்கு தேவனுடைய சமூகத்திலே ஒரு தெய்வம் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்ம தந்து நம்ம வழிநடத்தும் போது அதை பயன்படுத்தி கொண்டு ஆத்துமாக்களை சந்திப்போம், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாவிட்டால் அவர் நரகத்துக்கு போகிறார்கள் என்பது பார்க்கிறோம். பல கஷ்டத்துக்கு உள்ளாகி இந்த உலகத்தின் முடிவிலே அவர் நரகத்துக்கு போகிறார்கள். ஐஸ்வர்யவான் அங்கே சந்திக்கப்படுகிற காலத்தில் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறேன், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் என்னை போல இந்த கஷ்டப்பான இடத்துக்கு இந்த எரிகிற நெருப்பின் மட்டிலே அவர்களும் இந்த நரகத்திலே பாதாளத்திலே அவர்கள் வேதனைப்படாதபடி அவர்களுக்கு இந்த லாசருவை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லும் என்று சொல்லி அங்கே சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆம், அதுக்கு ஆபிரகாம் சொன்னது என்ன? அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களும் இங்கே இருக்கிற அருமையான தீர்க்கதரிசிகளும் அதற்கு பொறுப்புள்ளவர்களாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அப்படியாய் நாம் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, தேவன் அப்போஸ்தலர்களை நியமித்தார், சீஷர்களை நியமித்து அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். பெரிய கூட்டத்தையும் ஆண்டவர் நடத்தினார், பெரிய கூட்டத்திலும் பிரசங்கித்தார். வனாந்தரத்திலே பிரசங்கித்தார், கடற்கரையிலே பிரசங்கித்தார், படலிலே இருந்து பிரசங்கித்தார், தேவாலயத்திலே பிரசங்கித்தார், வீடுகளிலே பிரசங்கித்தார். அதே போல் இந்த கொஞ்சம் தனிப்பட்ட மக்களையும் அவர் சந்தித்து பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே சீஷர்களும் அதை ஃபாலோ பண்ணி அதை அப்படியாக செய்தார்கள். எப்படி சீஷர்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து தனித்தாள் ஊழியத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்பட்டார், ஒரு மாதிரியாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து சீஷர்களும் அவர் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே தேவன் இந்த நாட்களிலே உங்களையும் அப்படிப்பட்ட அருமையான ஊழியத்துக்காக தேவன் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி அறிவுள்ளாக உலகத்திலே காணப்படுவோம். எத்தனையோ மக்களுக்கு பேச தெரியாது, எத்தனையோ மக்களுக்கு காது கேட்காது, எத்தனையோ மக்களுக்கு சென்ஸ் ஞானம் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள், எத்தனையோ மக்களுக்கு கண் தெரியாது, எத்தனையோ காரியங்கள் அவயங்களிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து வாழ்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பூர்ணமாய் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய தேவ செய்திகளை கேட்கிற மக்களுக்கு ஒரு முறையாய் ஆண்டவரிடத்திலே தேவை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர் உங்களுக்கு எல்லா அவயங்களையும் ஆசீர்வாதத்தோடு தந்திருக்கும் போது
உன் சகோதரனை குறித்து நீ உத்தரவாதம் உனக்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மாத்திரமல்ல, உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம். அவன் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவன் ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல, உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் அவன் சந்ததிக்கு தேவன் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவனுக்கு கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியங்களை குறித்து நான் பார்க்கிற வேளையிலே அங்கே அவர் என்ன சொல்கிறார்? காணாமற் போன ஒரு ஆடுன்னு சொல்கிறார், காணாமற் போன வெள்ளிக்காசு என்று சொல்கிறார், காணாமற் போன ஒரு மகன், கட்டகுமாரன் சொல்கிற அந்த காரியங்களை கட்டகுமாரன் சொல்லி பயன்படுத்தவில்லை, தகப்பனை விட்டு பிரிந்த ஒரு மகன் என்று சொல்கிறார். இதிலிருந்து பார்க்கும்போது ஆத்துமாக்களை குறித்து எவ்வளோ ஒரு பாரமுள்ளவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ளவராய் காணப்பட்டார். மற்ற ஆயத்துறையில் போய் அவர் அழைத்தார். அதுபோல பேதுரு, யாக்கோபு, யோவானை அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த கடற்கரை பகுதியிலே போய் அவர்கள் அழைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தனிநபர் ஊழியத்தினுடைய ஒரு சிறப்பாய் காணப்படுகிறது. ஆகையினால் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே பாருங்கள், ஓரல் ராபர்ட் சுவிசேஷகர், அதுபோல் வில்லிகரகாம் சுவிசேஷகர், டிஎல் மூடி, அதாவது டிஎல் ஆஸ்போர்ட், இவர்களெல்லாம் நம்ம பார்க்கிற வேளையிலே இந்த காலங்களிலே இந்த ஊழியக்காரர்கள் வெளிநாடுகளிலும் நம்ம தமிழ்நாட்டிலே டிஜி ஸ்தனகன் போன்றவர்கள் மற்றும் ஆண்டவரே இன்னும் அந்தண்டுள்ள அப்பத்தை இது பண்ணுற சாம் ஜபதி அவர்கள், டாக்டர் கிளிஃபோர்ட் குமார், இப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் நினைச்சார்கள் இருக்கிறார்கள். அறிவாளர் சகோதரர் மோகன் சி லாசரஸ், இன்னும் சகோதரர் பாத்திரை, இப்படி நிறைய ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள். இந்த ஊழியங்களை அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆயிரம் நாம் ஆத்மாக்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, திருப்பிரசங்கங்களை நாம் பண்ணும்போது மக்கள் கவனமாக கேட்கிறார்கள். அப்போது அந்த ஒருவர் பிரசங்கம் பண்ணுவார், எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேட்குற அவங்க நல்ல கவனமாக கவனித்து அவங்கள போய் சந்தித்து அவங்களோட பெருசலையாக வாசிப்படணும். இப்போ செய்தி கேட்டிங்களா, உங்களுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்களுக்கு லாசத்தை வாங்கணும். அவங்களுக்கு எதையாயிலும் பின்னால் செய்ய முடியுமானா அவர்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு அவர்களை வரவழைக்கணும், அல்லது அவர்களுக்கு எடுக்கிறதுக்கு நாம் போகணும். இப்படியாக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க கடமைப்பட்டுருவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மார்க் 16:20 அவர்கள் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்த அடையாளங்களினால் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இணைந்து சுவிசேஷத்தை ஒழிக்கத்தை செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து ஒரு ஆத்மாவே ஒரு ஆதாயப்படுத்துகிறார் என்று சொல்லிதான் இந்த அர்த்தம். ஆகினால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால் தைரியமாக சுவிசேஷ ஊழியத்தை, தனித்தால் ஊழியத்தை, பர்சனல் எவாஞ்சலிசத்தை நான் செய்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய நிறைய பலன்களை பரலோக ராஜ்யத்திலே காண்போம், அனுபவிப்போம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவே ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவே ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றோ என்றும் உண்மையுடல் நம்பி வாழ்ந்திடவே. என்னை சேர்த்திட வருவேன் என்றோ என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிலுவை சிறுமை அடைந்து தொங்கினார். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிகிறோம். ஆத்துமாதாயம் என்கிற ஒரு தலைப்பில் பர்சனல் எவாஞ்சலிசத்தை குறித்து பேச உதவி செய்து கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும்ப்பா. இது நாட்களிலே உலகமெங்கும் பல இடங்களிலும் பயன்படும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபைதார். சேர்த்துக்கே ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியுங்க தாவே. அவள் விரும்புகிறபடி இது அதிகமாக விரிவாக்கம் செய்ய ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும். இதில் பணிபுரிகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தாவே. கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கிறவர்கள், ஆண்டவரே பாடல்களை பாடுகிறவர்கள் மற்றும் ஒவ்வொரு பங்காளிகளையும் ஆசீர்வதித்து நன்மை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.